ஏன்டா இவள மாப்பிள்ளைன்னு பார்க்கணும் மயிருன்னு பார்க்க மாட்டானு. இந்த ரோட்ல எங்களுக்கு வரவே பயமா இருக்குங்க. ஒரு மாதிரி சுத்தி காடு, சொன்னதே எங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்கு, பயமா இருக்கு. வண்டி தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே போயிருக்கோம் போல சொன்னா ஓகே. ஒரு மாதிரி பார்த்து ரூட் தெரியுமா அப்படின்னாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா இல்லை ஒன்றும் இல்லை ஒரு மாதிரி அந்த அக்கா சொன்னது ஆக்சுவலாக அவங்க பார்க்க ஒரு மாதிரி கண்மையெல்லாம் போட்டு கண்மை போட்டு மூக்குத்தி சொல்லுங்கக்கா எதுக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொன்னாங்களா, எங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம எங்கே கிளம்புறோம் அப்படின்னா கேரளாவோட குட்டி காஷ்மீர்னு சொல்கிற என்ன ஊர்? காந்தலூர். காந்தலூர் தான் போக போகிறோம். ஸோ ஆக்சுவலாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 9 மணி மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கிளம்பும் போதே அந்த ரெசார்ட்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ வரும்போது கண்டிப்பாக யானைலாம் நீங்கள் ஸ்பாட் பண்ணீங்க, ஸோ பார்த்து சேஃபாக வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பயம் எனக்கா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ட்ரிப் ஒரு 2 to 3 டேஸ் வந்து பிளான் வந்து பண்ணிட்டு போகிறோம். ஆனால் என் ட்ரெஸ்ஸை பார்த்துட்டுமே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க அது டே எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நீடா சரியா? ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப் வந்து எவ்வளோ நேரம் டிலே ஆச்சுன்னு தெரியும் உங்களுக்கு? 4 மணிக்கு போக வேண்டியது மணி ஒன்றும் இல்லை, ஒரு 6 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அட வெக்கம் கட்டுவீங்களா? அதுவும் சம்பவம்னா கொஞ்ச நஞ்சலாம் இல்லை, கிளம்புறதுக்குள்ள எவ்வளோ சரி சம்பவம் தெரியுமாங்க. வெறுத்துட்டேன் நாங்களாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதில் போகிறோம் தெரியுமா? மெயினா பச்சைக்கிளியில தான் போகிறோம். பெரிய விஷயம். ஏன்னா வந்து தாரில் போனால் அந்த அளவுக்கு இருக்காது, பச்சைக்கிளியில போனால் மட்டும் தான் அந்த அளவுக்கு பார்க்க முடியும். இது எதுக்கு தெரியுமா இந்த சூட்கேஸ் எடுத்தேன்? நேத்தா வாங்கினேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சூட்கேஸ் எடுத்தாச்சு. ஒன்றும் இல்லை, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டோம், போயிட்டு வந்தோடனே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? ஆல்மோஸ்ட் நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம வந்து வண்டி எடுத்து கண்டினியூ பண்ணுறோம். ஏனோ லக்கேஜ்லாம் போதுமா? போதும் ப்ரோ. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? 2 நாள் ட்ரிப்புன்னு இந்த சூட்கேஸை பார்த்துமே என்ன நம்பிக்கிட்டு இருக்கா? நாங்கள் காலேஜ் போகணுங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம்ல. பூமர் அங்கிள் வந்துடலாம். கல்லூரி போகணும். இல்லை இன்னமும் நினச்சிட்டு இருக்கான் 2 நாள் ட்ரிப்பு தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருக்கான். எனக்கு 1ஆம் தேதி வந்தோடனே எக்ஸாம் இருக்கு. சும்மாறா. மலேசியால இருந்து நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கடைசி டிகிரிங்க, 2வது டிகிரி வாங்கணும். வாங்கிடுறேன் அதை மட்டும். ஏன்னா இது எதுக்கு தெரியுமா? எதுக்கு? போகிற வழியில் யாராவது நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா வழிப்பறி படிச்சாங்கன்னா அது குத்துறதுக்கு. நருட்டோ இப்போ பார்த்தீங்கன்னா யாராவது வழிப்பறி பண்ணாங்கன்னா இதை வச்சு குத்துறதுக்கு. இது எவ்வளோ தெரியுமா? 100 ரூபா நினைக்கிறேன். எங்கள் ஊர் தேர்ல வாங்க. பரவாயில்ல, வசந்த் கொஞ்சம் பெரிய பொருள் தான் வச்சிருக்கிறாரு. அது ஃபேக். ஃபைனலா லக்கபுரத்துலேருந்து நாங்கள் விடைபெடாச்சே. மாரியம்மன் துணை. ஏன்னா நானும் டைனாவும் கிளம்பும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்களை பார்த்துட்டு கிளம்புறோம். அதனால வந்து எல்லா ஒரு சாமியும் கூட நின்று வழி அனுப்பிட்டு வந்தா பரவாயில்ல. இல்லை லைட் வரை எரிய மாட்டுதா? எரியுறா அம்மா. ஐயோ ஆஃப் ஆயிடுச்சு. இதுங்களும் சரி பண்ணது வேணும், அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஓகேங்க, போயிட்டு என் மாப்பிள்ளையை பிக்கப் பண்ணிட்டு உங்களை கண்டினியூ பண்றேன். அவர் இன்னும் என்ன சதி பண்ண? நாங்க வந்து நைட்ரோ ஸ்கெட்ச் பாயிண்ட் கண்டோம். ஏய் பப்புல தம்பி வணக்கம் தம்பி. ஃபைனலா வந்து நாங்க நாமக்கல் வரைக்கும் வந்துட்டோம். இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னா நைட்ரோ ஸ்கெட்ச் பாயிண்ட்ல இருக்கோம். எதுக்கு தெரியுமா? ரமேஷ் பாபு பிக் பண்ண போன விழாக்களை பார்த்திருப்பீங்க தலைவனை. இவன் தான் படுத்திருந்தது. மாப்பிள்ள வணக்கம். நைட்ரோ ஸ்கெட்ச் பாயிண்ட் உங்களை அனைவருக்கும் அன்போடு வர வைக்கிறேன். உங்ககிட்ட இருக்க பைக்கு ஆவாத பைக்கு வந்தா ஒன் செகண்ட் கண்ணாடி கண்ணாடி இல்லை, வெல்டிங் அடி கண்ணாடி. ஸோ வந்து உங்ககிட்ட வண்டியில் உடஞ்சி போச்சுன்னா கொண்டு வந்து கொடுங்க. நைட்ரோ ஸ்கெட்ச் பாயிண்ட்ல 1 லட்ச ரூபா பட்ஜெட்டில் உங்களுக்கு அழகாக பெயிண்ட் அடிச்சு தரேன். கேந்திர ஷோரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்லயே மாப்பிள்ளையோட கடை இருக்கு. எந்த வண்டியா இருந்தாலும் இப்படி போய் இப்படி வந்துடும். இப்படி போய் வந்துடும். எடுத்து போட்டு வச்சிருவோம் பத்திரமா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் வெளிப்படை வந்தாச்சு. இங்கே வந்து கேஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபாய்க்கு பச்சை கிளிக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோனே தெரியல. என் ஃப்ரெண்டு வந்து 100 ரூபான்னு சொன்னான். மாப்பிள்ள அவன் கையில் கிடச்சானா எதில் அடிக்கணும்னே தெரியாது. மாப்பிள்ள அவனை எங்கடா அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். 100 ரூபான்னு சொல்லிட்டு 80 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு அடிச்சுட்டு இருக்கோம். இன்னும் வந்து எத்தனை ஸ்டாப் நிறுத்துவோம்னு தெரியல, எங்கெங்க போக போறோம்னு தெரியல. பார்ப்போம். மூணாருக்கு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். உடுமலைப்பேட்டை தாண்டி போயிட்டு இருக்கோம். போற வழியிலேயே இங்க வந்து பாத்தீங்கன்னா யானை மான்லாம் இருக்குன்னு சொல்லி அடையாளத்துக்கோசரமே இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா சில ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நடுவில் நாங்க டீ கடையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விளாக் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம். ஒரு மைண்ட் செட்டேல ஒரு மாதிரி டிப்ரெஷனா போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு மேல விளாக் ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க ஸ்டார்டிங் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள எவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்கு பாரு மாப்பிள்ள. அதை ஹைலைட் பண்ணாலும் கண்டுபிடிச்சோம். இருட்டில் இருந்து கண்டிப்பா பாட்டிருப்போம். ஏனோ அப்படியே படுத்துட்டான். அவ்வளவுதான். சத்தி எப்படி சத்தி இருக்குது யானை? குட்டி வேற போட்டுருக்கு சத்தி. நானும் ஒரு ரைடு போட்டு மாதிரி போயிட்டு வா. அது தந்தனோட செம்ம ரியலிஸ்டிக்கா இருக்கு யானை. ஓகேங்க, நடுவில் யானையை பார்த்தா நான் கன்டினியூ பண்றேன். கீப் வாட்சிங்.
மூணாரோட ஹில்ஸ் ஆரம்பிச்சிட்டோம். பாருங்க எவ்வளோ பெரிய காட்டு பண்ணி. ஆக்சுவலாக இதோட மூணாரோட என்ட்ரன்ஸு அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு பண்ணி மான்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்னும் எது பார்ப்போம்னு தெரியல. பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக ஹில்ஸே. இன்னும் நான் போயிருக்கேன், பஸ்ஸில் தான் போயிருக்கேன். இந்த போலீஸ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, தம்பி நீங்கள் வண்டி ஓரம் கட்ட வேணாம், கண்டிப்பாக அனிமல்ஸ் இருக்கும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லியே தான் அனுப்பியிருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன ஸ்பாட் ஆகுது அப்படின்ட்டு. நம்ம ஃபோனில் ரெக்கார்ட் இல்லாமல் டேஷ் கேம் இருக்குது, அதில் ரெக்கார்ட் ஆகிக்கும். ஸோ இதுக்கோசரமே நிறைய பேர் டேஷ் கேம் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த விஷயத்துக்கோசரம் இல்லை, நிறைய ப்ராப்ளம் வந்து இதில் ஃபேஸ் பண்ணலாம். மாப்பிள்ள ரோடே ஒரு மாதிரி திகிலாக இருக்குடா. பஸ்ஸில் வர மாதிரி ஒன்றும் தெரிஞ்சுக்கல. இந்த ரோட்டில் எங்களுக்கு வரவே பயமாக இருக்குங்க ஒரு மாதிரி. ஏன்னா சிங்கிள் ரோடா, ஒரு சுற்றி காடு, ஒரு மாதிரி திகிலாகவே இருக்குன்னு வச்சுக்கலேன். திக்குன்னே இருக்குது. ஸோ ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்குது. அது என்ன சொல்றது, டிஸ்கவரி சேனல்ல ஒரு மாதிரி பதட்டமாவே கொண்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி அதே மாதிரி தான். ஆக்சுவலா பேர் என்ன மறந்துருச்சு, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். பாப்போம், ஏதாவது ஒண்ணு பாத்துருவோம்னு நினைக்கிறேன். இடமே எப்படி சொல்றதுங்க, பயமாவும் இருக்கு, த்ரில்லாவும் இருக்கு, எக்ஸைட்மெண்டாவும் இருக்கு. ஒரு மாதிரி நாங்க எப்படி திரும்ப போயிட்டு இருக்கோம். நாங்க பார்த்து எங்களுக்கு இஷ்டத்துக்கு நாங்க வளரிட்டு இருக்கோம், என்னென்னமோ வளரிட்டு இருக்கோம். ஒண்ணுமே எங்களுக்கு புரியல. தலை வலிக்குதா, ஏதோ திடீர்னு யாராவது வந்துருவாங்க. ஏன்டா லைட் எரிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த லாரி எதுக்கு நிற்கிறதே தெரியல, பயமாக இருக்குது. அந்த வண்டி கீழே இறங்க முடியாது, நீ தான் கீழே இறங்கணும். ஆனால் ஒன்றும் பிரச்சனை, நானே இறங்கிறேண்ணா. நீங்கள் இறங்கி கீழே எதுவும் சொல்லிட்டு போக பார்த்தா சரி. எனக்கு ஏதோ தெரியலையோன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன்டா. என்ன அந்த மாதிரி திக்குனே போயிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க சிறுத்தை ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சிறுத்தை இருக்கும் என்னது எச்சரிக்கையா, எச்சரிக்கைலாம் போட்டிருக்காங்க. இங்கே இத்தனை ஸ்பீடு பிரேக்கரும் வச்சிருக்காங்க. எனக்கு என்னன்னா, திடீர்னு யானைக்கு துரத்துச்சுன்னா எப்படி அவங்க வந்து நாங்கள் வேகமாக போகிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆமணி போகாது, தாராக தான் அழுத்திடுவேன். ஸோ ஒரு மாதிரி திகிலாவே போயிட்டு இருக்கோம், ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மரத்தெல்லாம் பார்த்தாலே பயமா பாருங்க மானு, அதாவது இவ்வளோ மாப்பிள்ளைன்னு பார்க்கணும், மயிருன்னு பார்க்க மாட்டான். ஒரு நிமிஷம் அல்லே எனக்குடா. ஷோ சாமி திக்குன்னு ஆயிடுச்சுடா டே. வீடியோ ஃபுல்லாக மியூட் பண்ணுற மாதிரி ஆயிருண்டா டே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மானை பார்த்தாச்சு, அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்குது. எதுவுமே பார்க்கலன்னு நினச்சிட்டு இருந்தோம், மான் பார்த்துட்டோம். ஆக்சுவலாக செக் போஸ்ட்லேயே வந்து ஒரு மாதிரி சொன்னதே எங்களுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, பயமாக இருக்குது. என்னது வண்டி தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க. போயிருக்கீங்களான்னு கேட்டாங்க. சரி ஓகே போயிருக்கோம் போல சொன்னோம். ஓகே ஒரு மாதிரி பார்த்து ரூட் தெரியுமா அப்படின்னாங்க. ஏன் கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி அதுவே பயம். அந்த அக்கா சொன்னது ஆக்சுவலாக அவங்க பார்க்க ஒரு மாதிரி கண்மையெல்லாம் போட்டு, கண்மை போட்டு மூக்குத்தி, அதுவே இங்கே பாருதா மான் பாருங்க, மான் பாருங்க. ஐயோ ஓடுதுடா சாமி, எதுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. கூட்டு வேற யாரையும் கூட்டு வந்துட போகுது. பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கக்கா, எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒன்றும் இல்லைன்னு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொன்னாங்களா, எங்களுக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஃபைனலாக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான் மட்டும் தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கீரியை பார்த்தோம், காட்டெருமை, இதெல்லாம் மட்டும் தான் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், அவ்வளோ பயந்துட்டு தான் நான் வந்தேன். நான் வந்து இது வரைக்கும் லடாக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக எவ்வளோ இடத்துக்கு போயிருக்கேன். இங்கே பயந்த மாதிரி நான் எங்கேயுமே பயப்பில்லை. இப்போ சொன்னால் கூட எனக்குலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா உடம்பு சிலுக்குது. ஏன்னா எனக்கு ரோடெலாம் பார்த்து ரொம்ப பயந்துட்டேன். ஏன்னா அந்த போலீஸ் செக் போஸ்ட்லேயே ஒரு மாதிரி பயம்படுத்தினாங்களா, அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் நவ் இன் காந்தலூர். இங்கே பாருங்க, வெல்கம் டு காந்தலூர் போட்டிருக்கா. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காந்தலூர் கிட்ட வந்தாச்சு. சரியான கிளைமேட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீ மார்ச் 29 நம்ம வந்து காந்தலூரில் இருக்கோம். கிளைமேட்டே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. மேபி நைட் டைம்னால கிளைமேட் அப்படி இருக்கான்னு தெரியல. கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. ஆக்சுவலாக ஓரளவுக்கு சொட்டர் போடுற மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம நிறையா ஹில் ஸ்டேஷன் போயிருக்கனால சொட்டர் தேவையில்ல. ராத்திரி ஒரே குளிரா இருக்குது, தூங்கவே முடியல. அண்ணா மனசு வச்சு ஒரு 500 ரூபாய் கடன் கொடுத்தீங்கன்னா 2 பேரும் ஸ்வெட்டர் வாங்கிக்குவோம். நாங்கள் காந்தலூர் கிளாம்பிங்க்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பச்சைக்கிளி அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ ரூமுக்கு போக போகிறோம். இடமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவாக பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 3 மணிக்கு நாங்கள் வந்தோம், 4:30 மணி ஆயிடுச்சு. இங்கே இருக்கிறவங்க யாருமே எங்களுக்கு ஃபோன் எடுக்கல, எல்லாம் தூங்கிட்டாங்க போல. வெறுத்துட்டோம், நாங்கள் லைஃபே வெறுத்துட்டோம் மாதிரி 1.5 மணி நேரமாக இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா எங்களோட ரூம் ஆனால் சூப்பராக கொடுத்துருக்காங்க. போகிற வழியை காட்டுட்டா, அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ கலரில் ஆம்பியன் லைட் போட்டு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டென்ட்டு. இது கார் பார்க்கிங்கு. இங்கேருந்து நம்ம ரூமு. ஆக்சுவலாக மணி 4:30 மணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் காட்டேஜ். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாவெண்டர். ஸோ போயிட்டே இருக்கேன். காலை டைம் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் இப்போ குளிர் சத்தியமாக சூப்பராக இருக்குது, பயங்கரமாக குளிருது. ஆல்மோஸ்ட் வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள்,
வில்லா காட்டேஜ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா லேவண்டர், இதுதான் எங்கள் ரூம். வா வா வா. ஏன் நம்ம பசங்க அதுக்குள்ளே படுத்துட்டானுங்க. மாப்பிள்ள குட் நைட். குட் மார்னிங். இது பேசுகிறதுக்கே இல்லைங்கிற மாதிரி குட் நைட்டே முடிச்சிட்டாங்க. ஸோ ரூம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் கிளைமேட் எப்படி இருக்குன்னு தான் தெரில, பார்ப்போம். ஓகேங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்ப்போம். பாய்.